ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள் இதுதாங்க பண்ணுறோம். அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போன டிஃபன் பாக்ஸ் எல்லாமே லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் வந்து இட்லி எடுத்துகிட்டு போனோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ இட்லி பாத்திரத்தை வந்து ஈஸியாக கழுவணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி இட்லி பானையில் இந்த இட்லி தட்டெல்லாம் அதில் வச்சு ஊற வச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா காலையில் கழுவுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஈவினிங் வந்து தான் அதை வந்து வாஷ் பண்ணுவோம். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ இட்லி பானையை வந்து வாஷ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு நம்மளால் வந்து அதை வந்து வாஷ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்துலாம் இருக்கவே இருக்காது. இப்போ முதல்ல நல்லா அதை தேய்ச்சி கழுவிடலாம். அதுக்கப்புறமா சோப் போட்டு நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சாயந்தரம் வந்ததுலேருந்து கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சேன்னா இது தாங்க வேலை. ஆஃபீஸ்க்குள்ளேருந்து வந்ததுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு பசங்க சாப்பிட்டு வச்சுருந்த தட்டு அதெல்லாம் இருக்கும். லஞ்ச் டைமில் அவங்க சாப்பிட்டுட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ இட்லி பானையை வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்து வச்சா தான் அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுவும் காய வச்சு நம்ம வந்து பாத்திர ஸ்டாண்டில் அடுக்கிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பாத்திரம் விளக்கியே நம்ம வந்து டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் வந்து என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நார்மலாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து கேட்குற கேள்வி அதுதான். அதுலேயும் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். அந்த டைமிங்கில் டக்குன்னு செஞ்சு முடிக்கணுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து இட்லி பானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஸ்டவ்வில் வந்து டீ வந்து போட்டுட்ருக்கேன், ஈவினிங் டீ. ஸோ இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி முடித்த உடனே டீ வேறு வடிகட்டணும். அது வேறு வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக இட்லி பானையை வந்து கழுவி முடித்தாச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கொஞ்சம் நிறையா இருந்தது அன்னைக்கு வெளியில். ஏன்னா இப்போ பையன் வந்து டியூஷன்லேருந்து வந்துடுவான். அவனுக்கும் பாப்பாவுக்கும் எல்லாேருக்கும் டீ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. டீயை வந்து நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். டீயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டீ பாத்திரம் சேர்ந்துருக்கும். டீ குடித்த பாத்திரம் சேரும். ஸோ அதையும் நான் வந்து விளக்கி வச்சுருவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய போட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டீ குடிக்கிற டைம் தான் நமக்கு ரெஸ்ட்டு. ஸோ நல்லா அந்த மாதிரி டீயை ஆற்றி குடித்தோம்னா கொஞ்சம் நல்லா நுர வரல காற்றினோன்னா டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவும் ஆற்றிடக்கூடாது. ஆற்றிட்டு எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு. கப்பு தான் பெருசாக இருக்கும். ஸோ பிடிச்சி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன கப்பு வந்து ஹஸ்பண்ட் போதும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக அந்த சின்ன கப்பில் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் வந்து ரெடி ஆகுது. தோசை இன்றைக்கி மறுபடியும் இட்லியா? ஐயோ, இட்லி பானை விளக்கணும்னு நினச்சாவே இட்லி கேட்டால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தோசை தான் அப்படின்னுட்டேன். இந்த தோசையை வந்து ஒரு கையில் மொபைல் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்துங்க ரொம்ப மெலிசாக ஊற்றிட்டேன். அது 2 கை தோசைக்கல்லை பிடிச்சி பண்ணால் தான் முடியும். ஆனாலும் ஒரு கையிலே ட்ரை பண்ணி திருப்பிடலான்னு பார்த்தா முடியல. ஆனாலும் கொஞ்சம் உடஞ்சி தான் வந்துருச்சு. சரி, அடுத்த தோசையாவது நம்ம கல் காயாமல் இருந்ததுனால அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த தோசையாவது நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு இதை எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். தோசைக்கல்லை சுற்றி கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து மிஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி தோசை. ஸோ இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டின்னர் முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு. ஏன்னா உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததெல்லாம் எடுத்து சூடு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ணும் இல்லையா? அதனால் இப்போ மாவு இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் இப்போ வந்து கழுவி எடுத்து நம்ம வந்து வைக்கணும். இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடித்தாச்சு. தோசை குழம்பு எல்லாமே காலையில் என்ன இருந்ததோ எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்து போட்டு சாப்பிட்டாச்சு.
இப்போ அந்த பாத்திரத்தையும் நாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகிறதுனால வந்து எப்பயுமே வீட்டை கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால அப்பப்போ பாத்திரம் சேர சேர கழுவிக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டு பாத்திரம் வந்து சிங்கில் இருந்தால் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அழுக்கா. அது ஒரு பாத்திரமாக இருந்தாலும் கழுவி வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்போம். ஈவன் இப்போது நான் வீட்டில் இல்லை, ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டும் இதே மாதிரி வேலையை தான் செய்வாங்க. சப்போஸ் நான் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆச்சுன்னா. இப்போது நைட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரத்தையும் எடுத்து கழுவி எடுத்து நீட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து டின்னருக்கு அப்புறம் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி சாம்பார் தான், நீட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ இந்த நீட்டு சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகம் பொடி, மிளகு பொடி, பூண்டு எல்லாமே இதில் போட்டு வேக வச்சுட்டேன், தக்காளியிலேருந்து எல்லாம். இப்போது நம்ம இதை தாளிக்க மட்டும்தான் செய்யணும். தாளிச்சிட்டு இந்த ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அதையும் நம்ம போட்டுடலாம். பெருங்காயம் ஏற்கனவே பருப்பு கூடயே நான் வேக போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த வெந்து இருக்கிற அந்த பருப்பை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடணும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணாவே போதும், மத்து வச்சு கடையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பாதியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். ரொம்ப குழையாக இருந்தால் இந்த சாம்பார் வந்து அந்தளவுக்கு குழம்புல ஊற்றி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு சாம்பார் வச்சு கடைசியில் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். நான் புளி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, தக்காளி இருக்குது, அவ்வளோதாங்க. இதை வந்து இட்லி, தோசை, சாம்பார் தோசை சாப்பாடு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அதை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து நாளைக்கு காலையில் நாங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இன்றைக்கி நைட்டே செஞ்சது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. 2 கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் காலையில் நம்ம எழுந்திரிச்சி மறுபடியும் கிச்சனில் வந்து வேலை பார்க்கும்போது அந்த பாத்திரம்லாம் அங்கேயே இருந்தால் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் அது எங்கெங்கே செட்டில் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் அழகாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இந்தளவுக்கு தாங்க நீட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் எப்பயுமே. அவ்வளோதாங்க. இப்போ படுக்க போகிறோம். தண்ணி எடுத்தாச்சு. பாய்.